4/2/2017 இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்கள் தலை மீது பாவ கர்மங்களின் சுமை அதிகமாக இருக்குது. விகர்மங்களுடைய சுமை அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போ சரீரத்தில் நோயெல்லாம் வருது. ஆனால் நீங்கள் எப்போ இந்த பாவங்களின் சுமையை ஃபுல்லாக அழித்த அந்த கர்மாதித்த நிலையை அடையிறீங்களோ, அப்போ கர்ம வினை பயன் முடிவடைஞ்சதும் 21 பிறவிக்கு எந்த விதமான நோயும் துக்கமும் வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணால் கர்மாதீத நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலை. ஸோ அது வரைக்கும் ஒரு வினாடியும் பாபா நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஐயோ அவ்வளோ பாவச்சுமை இருக்குது பாபா, திரும்ப திரும்ப துக்கம் வருது, திரும்ப திரும்ப மற்ற நினைவு வருது, அதை நான் எரிக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி ஏன் பாபாவை நினைக்கணுன்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே பாபாவை நினைக்க அந்த கவனம் அதிகமாகும். அப்போ கர்ம வினை பயனெல்லாம் முடிஞ்சிடும். ஆடாமல் அசையாத கர்மாதித்த நிலையில் நிலை பெற்று இருப்பீங்க. ஆனால் அது கடைசியில் தான் நடக்கும்னு பாபா நேத்துவானில் சொன்னார். ஆனால் எப்போ அது நடக்குதோ அதுதான் கடைசி நேரம். அதனால் 2 விதமாக ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. உண்மையான ஞானி குழந்தைங்க என்னுடைய ஆதாரத்தில் தான் அந்த கடைசி நேரமே வருதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்ற குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, கடைசி வரும்போது நம்ம மாறிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி, ஏன்னா ராஜாவும் வேணும் வெட்டியானும் வேணும் அப்படின்னு 2 நாள் முன்னாடி பாபா வாணி முடிச்சார்ல. நான் என்ன தான் சொன்னாலும் குழந்தை மாற மாட்டேது, காரணம் என்ன பண்ணுறது, வெட்டியானும் தேவையாச்சே ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். கேள்வி, அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கணும், நம்ம பிரம்மகுமாரி சென்டர் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம பல்கலைக்கழகம் இருக்குது, ஈஸ்வரிய பல்கலைக்கழகம், இந்த பிரம்மகுமாரி சென்டருக்கு என்ன பேர் வைக்கணும் வச்சா எல்லாருடைய கவனமும் ஈர்க்கும்? அது என்ன அப்படின்னா, உண்மையிலும் உண்மையான ஞான விஞ்ஞான பவன், பாண்டவ பவன். ஞானம் என்றால் ஞானம் மூலம் செல்வம் மற்றும் விஞ்ஞானம் என்றால் யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் 21 பிறவிகளுக்கு கிடைக்குது. அதனால் குழந்தைகளாகி நீங்கள் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கறதுக்காக ஞான விஞ்ஞானத்தின் கண்காட்சி வைக்கணும். ஞான விஞ்ஞான பவன் அப்படிங்கிற பேர் மீது எல்லாருடைய கவனமும் திரும்பும். சூப்பரானது இல்லையா? இது ஆக்சுவலாக பாபா ஹிந்தியில் சொல்கிறார். அப்படியே நாம் ஞான விஞ்ஞான பவன் தமிழில் வச்சிங்கன்னா யாருக்குமே புரியாது. ஸோ அது ஹிந்தியில் சொல்கிறார், நாம் அதுவும் இருக்குது இல்லையா, சில சமயம் மொழிபெயர்க்கிறதுல அப்படியே தப்பாகுது டைரெக்டாக மொழிபெயர்க்கும்போது. ஸோ அதுமாதிரி அப்போ நமக்கு அதை தமிழில் ஈஸியாக புரிகிற மாதிரியும் வைக்கணும். உண்மையிலும் உண்மையான ஞான விஞ்ஞான பவன் அப்படி வைங்க இல்லையா. சத்திய கீதா பாடசாலை அப்படின்ட்டு ஒரு போர்டு கூட வச்சாங்க எங்கள் ஊரில். பட் இருந்தாலும் அந்த கீதா பாடசாலைன்றதுக்கே அந்த அளவுக்கு தமிழக மக்கள் அஞ்ஞான ஈரில் இருக்கிறாங்க, அதை பற்றியே பெருசாக கண்டுக்காத அளவுக்கு. ஸோ அதுக்காக பாபா சொல்கிறார், உண்மையிலும் உண்மையான ஞானமும் யோகமும் கற்பிக்கும் இடம் இல்லையா. ஸோ அதுதான் இதோடைய அர்த்தம், உண்மையிலும் உண்மையான ஞான விஞ்ஞான பவன். உண்மையான ஆன்மீக ஞானம் இறையோகம் கற்பிக்கும் இடம் அப்படின்னு நீங்கள் பேர் வைங்க. எல்லோரையும் கவர்ந்து இருக்கும். அது என்ன உண்மையிலும் உண்மையான, அப்போ மற்றதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் சொல்லலை, இது உண்மையிலும் உண்மையான இடம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ மற்றதில் கிடைக்காத ஒன்று இங்கே கிடைக்குதுன்ட்டு வருவாங்க. பாண்டவர்கள் குடியிருக்கும் இடம், உண்மையிலும் உண்மையான பாண்டவர்கள் வசிக்கும் இடம். அப்போ யோசிப்பாங்க, பாண்டவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்போ ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன? ஞானம் வாய் வழியாக தான் சொல்ல முடியும், அதாவது சத்தம் தேவைப்படும் ஞானம் சொல்ல. விஞ்ஞானம் சத்தத்தை கடந்த நிலை, அதாவது யோக நிலை. இப்போ ஞானத்தின் மூலமாக செல்வம், எந்த அளவுக்கு நீங்கள் ஞானத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தாரணையில் நடைமுறை வாழ்க்கையில் சுபாவத்தில் எடுத்துகிட்டு வரீங்களோ அதை வைத்து தான் உங்களுடைய செல்வம் அல்லது ராஜ்ய பதவி நிர்ணயிக்கப்படுது. அதேமாரி விஞ்ஞானத்தின் மூலமாக, விஞ்ஞானம்னாலே என்னது, நினைவு யோகம், அதன் மூலமாக என்ன கிடைக்குது,
ஆரோக்கியம் கிடைக்குது. முதல்ல ஆரோக்கியம் கிடைக்குது தூய்மையினால். இல்லை யோகத்தின் மூலமாக தூய்மையாகிறீங்க, தூய்மையின் மூலமாக ஆரோக்கியம் கிடையாது. ஆனால் இதே தூய்மையின் மூலமாக தான் படிப்பும் பதியுது. ஸோ ரெண்டுமே சமமாக வேணும். பட் ஆனால் பாப்பா தனியாக சொல்லும்போது யோகத்தின் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்குது. அப்போ ஏன்னா கடைசி இந்த சன்னியாசிகள்லாம் கடைசி நேரத்தில் யோகம் பண்ணுவாங்களாம், ஆனால் ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த இது இருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஆயுள் கூடும். அதாவது என்னது, முன்னாடியே பிறவி எடுப்பாங்க அவங்களுடைய டைமில். சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, துவாபர ஆரம்பத்தில் பிறவி எடுப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஆயுள் அதிகமாக தானே இருக்கும். அதனால் முக்தி எல்லாருக்குமே தேவை. ஸோ அது வேணும்னாலும் சரி, அல்லது சொர்க்கங்கிற ஜீவன் முக்தி வேணும்னாலும் சரி, இந்த ரெண்டுத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக ஞானத்தின் விஞ்ஞானத்தின் கண்காட்சி வைங்க. யோகம், ஆன்மீக ஞான யோகம், அப்படி ஏதோ ஒரு பேரை வச்சு அவங்கள பிடிச்சி இழுத்து இந்த ஞானத்தை கொடுத்து அனுப்புங்க. எப்படியோ அவங்கள வர வைக்கணும், அவ்வளோதான். வர வச்சு இதை நீங்கள் சொல்லிடணும். அதிலும் இந்த ஞான விஞ்ஞான பவன் அப்படிங்கிற பேர் எல்லாருடைய கவனத்தையும் இழுக்கும் அப்படின்னு சொல்றார் பாடல். நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இந்த பாடல்ல நாலாபுறங்களிலும் சுற்றி திரிந்தோம் அப்படின்னு ஒரு வரி வருது. தீர்த்த யாத்திரையில் 4 தாமங்களுக்கும் சுற்றி வருகிறார்கள். ஏன் அந்த இடங்கள் போய் சுத்துறாங்க? இது சத்யுகம், திரேதாயுகம் முதலிய சக்கரத்தின் சுழற்சி ஆகும். எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீங்களோ, சக்கரத்தை சுத்துவீங்களோ, அந்த அளவுக்கு தான் விகர்மங்கள் விநாசமாகும். அதனால பாபாவை அதிகமாக நினைவு செய்யணும். ஏன்னா விகர்மங்களுடைய சுமை தலை மேல அதிகமாக இருக்குது. சரீர வியாதிகளும் இறுதி வரை இருக்கும். இது கர்ம வினை பயன் இறுதி வரைக்கும் இருக்கிறதுடைய அடையாளம். எதுவரை கர்மாதத நிலையை நீங்கள் அடையவில்லையோ அதுவரை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் துக்கம் ஏற்படத்தான் செய்யுது. கடைசியில் இது எல்லாமே முடிஞ்சிடும். சரீர உணர்வே இல்லைன்னா அப்புறம் வியாதி உங்களை எப்படி துக்கப்படுத்தும்? ஸோ அப்படி ஆயிடும். ஞானம் மற்றும் யோகம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ இந்த தீர்த்த யாத்திரை தனிப்பட்டதுன்ற பாடலில் இப்படி ஒரு பாட்டு வருதா, நாங்கள் நாலாபுரமும் சுற்றி வந்தோம்ட்டு. ஏன் அங்கே போய் சுற்றுறாங்க அப்படின்னா, இது சுழற்சியாச்சே அப்படின்ற அர்த்தத்தில் பாபா சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் இங்கே விளக்கம் கொடுக்குறவங்க அதில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. பாபா இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாருன்னு கணிச்சு. என்னென்னா சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அந்த 4 இடன்றனால அப்படி சுற்றுறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இது ஏன் இப்படி சுற்றுறாங்க, ஈஸியாக நேருக்கு நேராக இருக்கிறத விட்டு ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க, தலையை தொட்டு சுற்றி ஏன் மூக்க தொடுறாங்க, அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறதா தான் எனக்கு படுது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அப்படி போய் நீங்கள் நாலாபுறமும் சுற்றி நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக, அது பக்தியில் நீங்கள் அப்படி தான் சுற்றி திரிஞ்சிங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தபடியே சக்கரத்தை சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும், விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பாபாவை அதிகமாக நினைவு செய்யணும். ஸோ பாவங்கள் அழிஞ்சிடுச்சுன்னு எப்படி தெரியும்? வேறு எந்த நினைவும் வராத நிலை நெருங்க நெருங்க அழியுதுன்னு அர்த்தம். இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்க நினைவு செய்ய செய்ய அப்படின்னா அது மேல் நோக்கி போயிட்டுருக்குறோம். 5000 வருஷத்துக்கு மேலே சத்தியுகத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ கலியுகத்துடைய இறுதியிலேருந்து கலியுக ஆரம்பம், துவாபரயுக இறுதி, அப்படியே துவாபரயுக ஆரம்பம். ஸோ அந்த டைமில் இருந்த அந்த சமஸ்காரம்லாம் வெளிப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக.
ஸோ ஆரம்பத்தில் அது நிறையா வந்துட்டு இருக்கும், கடைசியில் அதுமாதிரி கிட்ட நெருங்க நிறையா வரும், திடீர்னு ஒரு டைமில் எதுவுமே இருக்காது. ஸோ நிறையா வருதுன்னு பயந்துட்டு நின்றுடாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சக்கரத்தையும் சுற்றுறீங்களோ, இந்த சக்கரத்தை சுற்றுறதுல ஒன்று இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நான் 108 தடவை சுற்றுவேன் சக்கரத்தை அமிர்த வேலையில். அமிர்த வேலை எப்படி 108 தடவைன்னு அப்படியே கட 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 கடன்னு சொல்கிறாங்க. அப்படியே காது கொடுத்தா புரிய கூட மாட்டேங்குது. அப்படி சுற்றுறது கிடையாது, அப்படியே அனுபவித்து அதிலே மூழ்கி இருக்குது. சத்தியுக தேவதையாக இருக்கிறேன், எல்லாரையும் நான் தேவதையாக பார்க்குறேன், அப்படியே சுகத்தை கொடுக்குறேன், அந்த மாதிரி அப்படி சுற்றலாம் சக்கரம். அல்லது ஞானத்தை சுற்றலாம். ஆனால் எதாக இருந்தாலும் அனுபவிச்சு வேக வேகமாக சொல்கிறதுல எந்த புண்ணியம் இல்லை. கடற்கரை 108 முடிச்சிட்டிங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க, அப்போ மீதி நேரம்லாம் ஸோ அப்படி அர்த்தத்தில் சொல்ல கண்டினியூஸாக சுற்றுறீங்களான்ற அர்த்தம் தான். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக, ஆனால் அதே ஸ்பீடே கூட நீங்கள் நாள் ஃபுல்லாக சுற்றினா ஓகே, நாள் ஃபுல்லாக சுற்றவும் முடியாது அவ்வளோ ஸ்பீடாக இல்லையா. சரி, ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக இந்த சக்கரத்தை சுற்றிட்டு பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருக்குங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வேறு நினைவு வரும், மறுபடியும் நீங்கள் இந்த ஞான பாயிண்ட்டோ அல்லது சொரூபத்துக்கோ வருவீங்க, டக்குன்னு அது போகும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பாவம் அழியுதுன்னு அர்த்தம். அதனால் பாபாவை அதிகமாக நினைவு செஞ்சுட்டே இருக்கணும், டைமே இல்லை. இல்லை லீவு போட்டு நினைவு செய்யுங்கன்னு கூட சொல்லியிருக்கிறாரு பாபா. சேவை செய்ய சொல்கிற மாதிரி நினைவும் அந்த மாதிரியும் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு சுமை உங்கள் தலை மேலே அதிகமாக இருக்குது. லீவு போட்டு மொட்டை அடிக்க போகிறாங்க, காது குத்த போகிறாங்க, கல்யாணத்துக்கு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் போகும்போது ஏன் இது பண்ணக்கூடாது? ஏன்னா அந்த அளவுக்கு சுமை இருக்குது. மற்றபடி சரீரத்தில் வர வியாதி கடைசி வரைக்கும் இருக்கும். என்ன பாபா இவ்வளோ பண்ணியும் வியாதி வருதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கரெக்டாக ஞானம் புரிஞ்சுட்டா கேட்க மாட்டாங்க, பட் புரியாதவங்க கேட்குறாங்க. புரிஞ்சவங்களுக்குமே கூட ஒரு லெவலுக்கு மேலே வியாதி அதிகமாகும்போது புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அது என்ன அர்த்தம்னா இறுதி வரைக்கும் கர்ம வினை பயன் இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் பாவம் ஃபுல்லாக அழியலைன்னு அர்த்தம். ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சுன்னா அது கர்மாதீத்த நிலை, அப்போ எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா தேக உணர்வே இருக்காது, ஃபுல் ஆத்ம உணர்வு பயங்கர ஆனந்தமாக இருக்கும். இந்த உடலில் இருந்துக்கிட்டு அந்த நாராயணன் அனுபவிக்கிற குஷி அனுபவம் செய்வீங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒரு துக்கம் ஏற்பட தான் செய்யுது. அதுதான் பாவம் அழியாமல் இருக்குதுன்றதுடைய அடையாளம். கடைசியில் இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, ஞானமும் யோகமும் தான். ஸோ இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெல்லியில் ஞான விஞ்ஞான பவன் இருக்குது. உண்மையிலும் உண்மையான ஞான விஞ்ஞான பவன் இதுதான். ஞான விஞ்ஞான பவன்னு ஒரு பில்டிங்கே இருக்குதான் டெல்லியில். ஆனால் உண்மையிலே ஞான விஞ்ஞான பவன்றது ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் கீதா பாடசாலையும். ஞானம்னாலே அறிவு, நாலேஜ். ஜீவன் முக்தி ஞானத்தின் மூலமாக கிடைக்குது. சூப்பராக சொல்கிறார் இல்லையா. அறிவை பொறுத்து தான் உங்களுக்கு ஜீவன் முக்தி சொர்க்கம் கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆடாமல் அசையாமல் சிரிச்ச முகத்தோடு ஆளணும்னா ஞானத்தை எடுத்து எடுத்து பக்குவப்பட்டால் தான் முடியும். அவங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்குது. ஞானத்தை எடுக்கிறவங்களுக்கு, டைரெக்டாக விஞ்ஞானம் மட்டும் எடுக்கிறவங்க, யோகம் மட்டும் பண்ணுறவங்களுக்கு முக்தி. ஸோ கடைசியில் ஒரு வினாடி இப்படி நினைக்கணும் போயிடுவாங்க இல்லையா. நினைவை விஞ்ஞானம்னு சொல்லப்படுது. விஞ்ஞானத்தின் மூலம் முக்தியும் ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தியும் கிடைக்குது. அதனால தான் ஞான விஞ்ஞான பவன் பற்றியும் புரிய வைக்கணும். இப்போ ஞான விஞ்ஞான பவன்னா இதுதான் புரிய வைங்க இல்லையா. வசந்த பவன், ஆரிய பவன் ஹோட்டல் இருக்குது. இது என்ன ஞான விஞ்ஞான பவன், இதுவும் ஹோட்டலா அப்படின்லாம் டவுட் வரும் இல்லையா. ஒரு பக்கம் யோகம் போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ஞான விஞ்ஞான பவன் போட்டிருக்குது. ஏன்னா சயின்ஸுன்னு இருக்கிறவங்க, ஏன்னா விஞ்ஞானத்துக்கு சயின்ஸுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. அப்போ அவங்களையும் பிடிச்சிருக்கும். யோகம் போட்டு இங்கே விஞ்ஞான பவன், இப்போ விஞ்ஞான ரீதியாக ஏதோ இருக்குதுன்ட்டு அப்போ எல்லாருமே பிடிச்சிருக்கும். அந்த வேர்டே போட்டால் கூட பிடிச்சி இருக்கும் தான் தமிழ்லையுமே. அப்போ ஞான விஞ்ஞான பவன் பற்றி புரிய வைங்க. அந்த ஞான விஞ்ஞான பவனில் ஞான விஞ்ஞானத்தின் கண்காட்சியை ஏற்பாடு செய்யணும். அப்பொழுது அனைத்து மனிதர்கள் மற்றும் அயல் நாட்டினர் பாரதத்துடைய இந்த எளிய யோகம் மற்றும் ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க.
மனிதர்கள் பரமாத்மா சர்வவியாபின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஞான விஞ்ஞான பவன் டெல்லியில் இருக்குதுல்ல, அதே பில்டிங்கில் இந்த ஞான விஞ்ஞான பவன் கண்காட்சியை ஏற்பாடு பண்ணுங்கன்ற. ஞான விஞ்ஞானத்தின் கண்காட்சி, ராஜயோக கண்காட்சி. இப்போ எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. மனிதர்கள் இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. எப்படி நாம் உண்மையான கீதைன்னு எழுதுகிறோமோ அதே மாதிரி ஞான விஞ்ஞான பவனும் எழுதணும். உண்மையான கீதை சத்திய கீதா பாடசாலைன்ற மாதிரி சத்திய ஞான விஞ்ஞான பவன் அல்லது உண்மையிலும் உண்மையான ஞான விஞ்ஞான பவன் பேர் வச்சிடுங்க. பாண்டவ பவன் பேர் வச்சிடுங்க. உண்மையான ஞான விஞ்ஞான பவன். இப்போ ஏன்னா அது இருக்குது மக்கள் இல்லையா, உண்மைன்னும் போது அங்கே யோசிக்கிறாங்க. அப்போ உண்மைனா இப்போ இதில் ஏதோ இருக்குது, மற்றதில் இல்லாத ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி எழுதுங்க. அந்த வேர்டு சூப்பர் தான் இல்லையா. ஏன்னா இப்போ பெரியார் கட்சிக்காரங்க, தீக கட்சிக்காரங்களுடைய அந்த மாத இதழ், வார இதழ், அந்த புத்தகத்துக்கு பேர் உண்மைன்னு வைக்கிறாங்க. ஸோ சாமி நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டினா அந்த உண்மைன்ற பேர் பிடிச்சி என்னது அதில் இருக்குதுன்னு வாங்கி படிக்க தோணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சொல்ல உண்மையான கீதைன்னு எதுங்க. ஏன்னா சத்தியம்னா கூட மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. உண்மைனா டக்குன்னு தெரியுது, எளிமையாகவும் இருக்கணும். உண்மையான கீதை, உண்மையான ஞான விஞ்ஞான பவன் எழுதுங்க. உண்மையான பாண்டவ பவன் எழுதுங்க, பேர் வச்சிடுங்க. அப்போ தெளிவாகிடும்னு பாபா நமக்கு வழி சொல்கிறார், இப்படி பண்ணுங்கன்ட்டு. அது கூடவே ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி, நிலையான செல்வம் மற்றும் விஞ்ஞானம், அதாவது நினைவின் மூலம் நிரந்தர ஆரோக்கியம் உடையவராக எப்படி ஆகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு எழுதுங்க. ஏன்னா போர்டே இப்படி எழுதலாம் இல்லையா, ஜென்ரலாக நம்ம வைக்கிற போர்டு பதிலாக இப்படி எழுதலாம் சூப்பராக. நிரந்தர செல்வத்தை கொடுக்கும் ஞானத்தையும் நிரந்தர ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தையும் அடையும் முறை. சூப்பர் இல்லையா? வாவ். இது குறித்து வச்சு இந்த மாதிரி போர்டு போடணும். ஏன்னா கண்டிப்பாக பிடிச்சி இழுக்கும். அப்போ ஏன்னா எப்பயும் வைக்கிற மாதிரி வைக்கிறனால தான் வர மாட்டுறாங்க. ஸோ பாபா சொல்கிற யுக்திகளை பயன்படுத்தாததுனால அப்படி எழுதுங்க. ஏன்னா பாபா நிறைய சொல்கிறாரு இல்லையா, அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு வைங்க, போர்டு வைங்கன்றாரு. இந்த மாதிரி அதே மாதிரி இப்போவும் நிறைய கொடுக்குறது. ஆனால் இதை குறிப்பெடுத்து வைக்காததுனால தாரணைன்னா என்ன அர்த்தம், இதை நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஸோ படுத்துங்க, புரிஞ்சுக்கோங்க. நிரந்தர ஆரோக்கியத்தை கொடுக்கும் யோக முறையையும் நிரந்தர செல்வத்தை கொடுக்கும் உண்மையான ஞானத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள்னு எழுதுங்க. புரிந்து கொண்ட பின்பு உண்மையிலேயே சுகம் சாந்தி நிறைந்த தேவி தேவதை பதவி கிடைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு புரிய வைக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. இதை பற்றி கண்காட்சி மேலா நடத்துனீங்கன்னா ஆயிரக்கணக்கானவங்க புரிஞ்சுக்குவாங்க. பாபா யுக்தி சொல்றாரு, உடனே துணியில் அச்சடிச்சு மாட்டப்பட்டு விட்டது. எதையும் உருவாக்குவதற்கு தாமதமாவதில்லை. நமது சித்திரங்கள் மிகவும் நன்றாக உள்ளன. எந்த உள்நாட்டினரோ அயல் நாட்டினரோ புரிந்து கொள்ளலாம். உள்நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க, ஏன்னா பாபா யுக்தி சொல்றார், சொன்ன உடனே டக்குன்னு செய்கிறாங்க. அப்போ செஞ்சுருக்கிறாங்க, இப்போ செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் அப்போவே செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், சொன்ன உடனே மாற்றிட்டாங்க. உருவாக்குறதுக்கு ஒன்றும் டைம் ஆகலை. துணியில் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போலாம் துணியில் தான் வருமே பேனர் இல்லையா, இப்போ தான் ஃப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய சித்திரங்கள். கூடவே எழுத்துக்கள் இல்லையா, அந்த சென்டென்ஸ் வாக்கியங்களும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். பாபா சொல்கிறாரு, சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தை நல்லா பெருசாக உருவாக்குங்க. அதற்கு அருகில் விராட ரூபத்தின் சித்திரம் இருக்கணும். மேலே குடுமி இருக்கணும். சிவன் மட்டும் இல்லாமல் மும்மூர்த்தியும் அவசியம் இருக்கணும். ஏன்னா பிரம்மா மூலம் படைத்தல் என்பதை நிரூபிக்கணும்.
இந்த பிராமணர்கள் தான் மறுபிறவியில் தேவதைகளாக வரப்போகிறவங்க. பிராமணர்லேருந்து தேவதை, தேவதையிலிருந்து சத்திரியர். இந்த சித்திரத்தை நல்ல முறையில் தயார் செஞ்சு அருகில் வைக்கணும். அப்போ புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஞானம் யோகம் மூலம் சொர்க்கம் எப்படி உருவாகுது? இந்த பிராமணர்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிரஜாபிதா பிரம்மா மூலம் பிராமணர்களை படைத்தார். புரிய வைக்கிறதுக்கான நல்ல யுக்தி தெரிஞ்சிருக்கணும். அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கணும். சித்திரங்களை பற்றி புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. பரமபிதா பரமாத்மா மூலம் ராஜயோகத்தை கற்று புதிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. பிரம்மா குமாரர் குமாரிகளாக கோடிகளில் ஒருத்தர் தான் ஆகுறாங்க. அதிலும் கூட ஆச்சரியம் படும்படியாக கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க கூட பாபா விட்டு ஓடிடுறாங்க. இங்கே ஏழைகளும் இருக்கிறாங்க, பணக்காரர்களும் இருக்கிறாங்க, நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கிறாங்க. ஆனால் செல்வந்தர்கள் சீக்கிரத்தில் இந்த ஞானத்தை ஏற்றுக்க முடியாது. பாருங்க, பாபா சொல்கிறாரு, எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தியாக இருக்கக்கூடிய ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் உண்மையான சுகமும் சாந்தியும் நிறைஞ்ச அந்த தேவதை படிவை அடைஞ்சிட்டு இருக்கிறோன்னு அவங்க சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. மற்றபடி இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் ஒருத்தருக்காக புரிய வைக்கிறது இல்லை. நீங்கள் கண்காட்சி தயார் பண்ணுங்கள். ஆயிரக்கணக்கான பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நல்ல நல்ல படம் இருக்குது. அதில் முக்கியமாக பாபா இன்றைக்கி சிருஷ்டி சக்கரத்தையும் விராட ரூபத்தையும் சிவபாபா திருமூர்த்தி, அதான் திருமூர்த்தி படத்தையும் மாட்ட சொல்கிறார். அதை வைத்து புரிய வைங்கன்ட்டு. ஏன்னா பிரம்மா மூலமாக தான் படைக்கிறது நடக்குதுன்றது நீங்கள் புரிய வைக்கணும், நிரூபிக்கணும்ன்ற. அப்போ புது உலகம் தான் சொர்க்கம். சொர்க்கத்தின் எஜமானனாக இருக்கக்கூடியவர் தான் நாராயணன். இது வரைக்கும் எல்லாருமே ஏற்றுக்கோங்க பக்தியிலே. ஆனால் இவங்களுக்கு எப்படி இந்த பிறவி கிடைச்சது? ஏன் ஒருத்தர் மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கணும்? அவர் மட்டும் ஏன் ராஜ்யம் பண்ணணும்? இப்போ இறைவன் என்ன ஓர வஞ்சனைக்காரரா? இல்லை, அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அதுக்கான முயற்சி பண்ணி அதை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அவர் கண்டிப்பாக நாராயணனாக இருந்திருக்க மாட்டார். அப்போ என்னவா இருந்தார்? அவர் தான் இந்த வயோதிகர் பிரம்மா. இப்போ இவர் உடலில் இந்த ஞானத்தை கொடுத்து இப்படி ஆக்குறாரு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கல, எல்லோருக்கும் கொடுக்குறாரு. அந்த டைம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நிரூபித்து புரிய வைங்க. அப்போ பிரம்மாவுடைய குழந்தைங்க தான் பிராமணர்கள்னு தான் வேதத்துலேயும் போட்டிருக்குதுன்னா, அப்போ இந்த பிரம்மாவுடைய குமார குமாரிகள், பிரம்மகுமார் குமாரிகள் தான் அந்த பிராமணர்கள், உண்மையான பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் தான் நாளைக்கு தேவதையாக போகிறாங்க. அதோடைய நினைவாகத்தான் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா குருவார் வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாள் அலங்காரம் இல்லாமல் பிராமணனாக இருப்பார். அந்த வேஷ்டி துளசி மாலை தான் இருக்கும். இப்போ ஒரு நாள் அவர் பிராமணனாக வந்தாருன்னு காட்டுறதுக்காக அந்த 10 அவதாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் பிராமண அவதாரமாக இருக்குது. அப்போ பிராமணனாக இருந்தவர் தான் தேவதையாக ஆகியிருக்கிறாருன்னு புரிய வைங்க. அப்புறம் தேவதையாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழான நிலையிலேருந்து மீண்டும் பிராமணர்கள் ஆகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு இந்த படங்களை நல்லா பெருசாக செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக புரிய வைக்க முடியும். அப்போ இந்த ஞானத்தின் மூலமாக இறைவன் கற்றுக் கொடுக்குற இந்த ராஜ யோகத்தின் மூலமாக, அதாவது அவரை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் சொர்க்கம் உருவாகுது. இந்த பிராமணர்களை சிவபாபா பிரம்மா மூலமாக தத்து எடுக்கிறார். அப்படி தான் படைப்பு நிகழ்கிறது அப்படின்ட்டு புரிய வைக்கிறதுக்கு நல்ல யுக்தியும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது முழுக்க முழுக்க அதிலே ஊறி அப்படியே ப்ராக்டிஸ் ஆக ஆக வரும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். தொடர்ந்து அந்த சேவையில் மூழ்கி இருந்துகிட்டே இருக்கணும்.
வாணியும் படிக்கணும். வாணி படிக்காமல் சேவை செஞ்சிங்கன்னா நீங்கள் 50 வருஷம் ஆனாலும் 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே தான் சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் எதுவும் உள்ளே போகலன்னு அர்த்தம். தினம் தினம் ஞானத்தையும் படிக்கணும், அந்த ஞானத்துலேருந்து பாயிண்ட்ஸும் எடுக்கணும். அதை நான் இன்றைக்கி சொல்லணுன்றதுக்கு நீங்கள் முதல்ல முயற்சி, மைண்டுக்குள்ளே ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே போய் சொல்லவும் செய்யணும். அப்போ தான் அந்த யுக்தியும் உருவாகும். எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து சித்திரத்தை வச்சு புரிய வைங்க. பரமபிதா பரமாத்மா கொடுக்குற இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான் புது உலகம் உருவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய ஏதோ ஒன்று நடந்துச்சா அவனுக்கு ராஜயோகம் அடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ராஜயோகன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. அதேமாரி இந்த ராஜயோகம் கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. கோடியில் ஒருத்தர் தான் பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகி இந்த ராஜயோகத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த ராஜயோகம் கிடைக்குது. அந்த ஒரு சிலர் கூட நிலையாக இருக்கிறதுல அப்படியே அவ்வளோ குஷியாக கேட்குறாங்க, வேக வேகமாக போகிறாங்க, நிறைய பேர் பாபா குழந்தையாக்குறாங்க, மாயா கிட்ட விழுந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ இது கிடைக்கிறதும் பாக்கியம், நிலைச்சி இருக்கிறது அதை விட மகா பாக்கியம். அதான் பாபா சொல்ற, ஏழை பணக்காரங்க நடுவர்க்கம் எல்லாம் இருந்தாலும் பணக்காரங்க ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது. ஏன்னா இதுவே சொர்க்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு டைம் இல்லை அந்த பிஸ்னஸ்க்காக அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஞான யஜ்யத்தில் நிறைய விதமான தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப கொடுமைகள் இழைக்கப்படும் அப்படின்னு பாபா புரிய வச்சிருக்கிறார். வரதான் செய்யும், தடை வரதான் செய்யும் இங்கன்ட்டாரு. அதிலும் ஏன் தடை வருதுன்னா, காம விகாரம் உடையவர்கள், கோபம் உடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, விஷம் கிடைக்காத காரணத்தினால அடிக்கிறாங்க. கன்னிகைகளையும் கூட திருமணத்திற்காக மிகவும் அடிக்கின்றனர். யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க உயர்ந்தவர்கள்னு பாபா சொல்றார். பாபா வர்றதே தூய்மை இல்லாத கீழான உலகத்துல தான். இந்த ராவண ராஜ்யத்துல முதல்ல காமம் தான் மகா எதிரி. சிரேஷ்டாச்சாரி அதாவது உயர்ந்த ராஜ்யத்தை சம்பூர்ண நிர்விகாரியானதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்க விகாரமே இருக்கிறது கிடையாது. அதனால தான் அங்க எப்படி பிறப்பு கிடைக்குங்கிற கேள்வியை எழ முடியாது. ராம ராஜ்யத்துல விஷம் என்பதே கிடையாது. இதுவோ ராவண ராஜ்யம். அதனால தான் ராவணனை எரிக்கிறாங்க. இந்த சமயத்துல சிரேஷ்டாச்சாரியாக யாருமே இருக்க முடியாது. சிரேஷ்டாச்சாரியாக ஆக்குவதுன்றது ஒரு பரமபிதா பரமாத்மாவுடைய வேலை தான். சொர்க்கமே விகாரமற்ற உலகம். அங்க விஷம் என்பதே கிடையாது. ஏன்னா ராவண ராஜ்யமே அங்க கிடையாது. பாருங்க, நிறைய தடைகள் வரும். காரணம் காமம் 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 இல்லையா. காமம் கிடைக்காததுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. யாராவது ஒருத்தர் ஆனாங்கன்னா இன்னொருத்தவங்களை இழுத்து போட்டு அடிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, சரி கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைனா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ட்டு பெண்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அப்போ பயங்கரமாக இருக்கும். இப்போ அடிக்கிறாங்களா தெரியாது. அப்போ 1969க்கு முன்னாடி வந்த வாணி இல்லையா, அப்போல்லாம் ரொம்ப பெண்கள் அடிமையாக இருந்ததுனால ரொம்ப அடிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அடித்தாலும் பாபாவோட ஸ்ரீமத் தூய்மையாக இருக்கிறது தான். இதில் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா பாபா வர்றதே உங்களை தூய்மையாக்கிறதுக்கு தான். ஸோ யார் ஸ்ரீமத் படி இவ்வளவுத்தையும் பொறுத்துக்கிட்டும் ஸ்ரீமத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க. ஏன்னா அந்த அடி உதையெல்லாம் பல ஜென்மமாக நாம் செஞ்ச பாவத்தோடைய பலன்தான். அது நாம் அனுபவிச்சு தான் அல்லது ஆகணும், அல்லது யோக பவர்னால எரிச்சிடலாம். அப்போ யோகம் இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கம் இருக்குது அப்படின்னா, இந்த ராவண ராஜ்யத்தை அந்த துக்கத்தை கொடுக்குற மகா எதிரி இந்த காமம் தான் இல்லையா. காமம் மட்டும் இல்லைன்னா அப்போ
ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, லவ் ஃபெயிலியர்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்க சொல்லுவாங்க, சே பொண்ணே உலகத்தில் இருந்தால் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. லவ் ஃபெயிலியரில் தான் இந்த ஞானம் வரும். அதுக்கு காரணம் பொண்ணு இல்லை, காமம் இல்லையா? ஸோ அதுதான் மகா எதிரி. அது மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. அப்போ பற்றும் இருக்காது, பேராசையும் இருக்காது, அகங்காரம் இருக்காது, மொத்தத்தில் துக்கமே இருக்காது, குஷியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீலகண்டன் கதையில் கூட சிவன் அந்த பார்க்கடலை கடையும் போது கிடைக்கிற அந்த பாம்புடைய விஷத்தை அவர் சாப்பிட்ற மாதிரி காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷம் நிறைஞ்ச இடத்துல தான் இறைவனே வரார். அதாவது கீழான உலகத்தில், விஷம் நிறைந்த விகாரம் நிறைந்த உலகத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். கொடுத்து சம்பூர்ண நிர்விகாரியாக மாத்துறார் இந்த உலகத்தையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கமாக மாத்துறார். ஏன்னா அந்த சொர்க்கத்தை தான், அந்த உயர்ந்த ராஜ்யத்தை தான் நிர்விகாரின்னு சொல்கிறாங்க. காரணம் அங்கே விகாரமே இருக்காது. அப்போ குழந்தை ஜென்மமும் விகாரத்தின் மூலமாக பிறப்பு நடக்காது, யோக பலத்தினால தான் நடக்கும். ஏன்னா ராமராஜ்யத்தில் விஷம் இருக்காது. அப்போ ராவண ராஜ்யம் இதுதான். அதனால தான் இங்கே அவனை எரிக்கிறாங்க. இங்கே தான் நமக்கு அவன் எதிரியாக இருக்கிறான். இப்போ ஒருத்தர் கூட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் கூட இருக்க முடியாதுன்றார். ஏன்னா எல்லோரையும் உயர்ந்தவராக்குறது இறைவனுடைய வேலை. சொர்க்கம் தான் விகாரமற்ற உலகம். நேற்று பாபா சொன்னார்ல, உலகம் ஃபுல்லாக அமைதி எடுத்துகிட்டு வர்றது இறைவனுடைய வேலை, மனிதர்களால் அது முடியாது. அதேமாதிரி இந்த உலகத்தை தூய்மை ஆக்குறது, உயர்வானது ஆக்குறதும் இறைவனுடைய வேலை தான். அதாவது என்ன அர்த்தம்னா சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வர்றது. காரணம் சொர்க்கத்தில் தான் விகாரம் இருக்காது, விகாரமற்ற உலகம் இது. அங்கே விஷங்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. இப்போ நீங்கள் இதுதான் பைபிளில் கூட சாத்தான 1000 ஆண்டுகள் ஒரு படு பாதாளத்தை இறைவனை அடைச்சி வச்சுட்டதா காட்டுறது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் வந்து சரி மட்டுமே பார்த்திங்கன்னா சொர்க்கம் 1000 வருஷம்னுவாங்க. பாருங்கள், சொர்க்கம் 1000 வருஷம்னு சொல்லியிருப்பாங்க, சாத்தான 1000 வருஷம் அடிச்சு வச்சிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சாத்தான் இப்போ இங்கே தானே இருக்கிறான், இந்த பூமியில் தானே இருக்கிறான். அப்போ அவனை எங்கேயோ அடிச்சிட்டாருன்னா அப்போ இந்த பூமி தானே சொர்க்கம் ஆகுதுன்னு அர்த்தம். நரகமும் அவங்களுக்கு 1000 வருஷம்தான். ஸோ பாதி பாதி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு சொர்க்கம், நமக்கு நரகமாக இருக்கிறதே அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். உண்மையான சொர்க்கத்தை நம்ம பார்த்ததுனால அதை நம்ம சொர்க்கம்னு ஏற்றுக்கல. இப்போ நீங்கள் நினைவு பலத்தின் மூலம் ராஜ்யத்தை அடையிறீங்க. ராவணனுடைய அழிவானது இப்போ நடந்தே ஆகணும். ஏன்னா இப்போ சங்கம யுகம், இப்போ நீங்கள் சம்பூர்ணமாகிட்டு இருக்கிறீங்க. சத்யுகத்துடைய துவக்கத்தில் விகாரமானவர் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. சூப்பர் இல்லையா? சங்கமயுகத்தில் பாருங்க, 2 பேருமே இருக்கிறாங்க. அழுக்கான நீர் மற்றும் தூய நீர் இவை கலப்பதே சங்கமம்னு சொல்லப்படுது. அழுக்கு நீங்கிய பின்னர் கண்களால் காண முடியாது. எனவே இப்பொழுது உலகத்தினுடைய சங்கமமாகும். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சங்கமம். மற்றபடி நதி மற்றும் கடலின் சங்கமமானது என்னமோ பரம்பரையாகவே இருந்து வருகிறது. நதியானது கடலை சென்று அடைகிறது. மற்றபடி தண்ணீரில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. தந்தையை தவிர வேறு எவருமே மனிதரை திரிகாலதரிசியாகவோ திரிலோகநாதனாகவோ ஆக்க முடியாது. திரிகாலதரிசியாக திரிலோகநாதனாக நீங்க தான் ஆகுறீங்க. கிருஷ்ணருக்கு கூட இந்த மகிமை சொல்ல முடியாது. திரிலோகநாதன் 3 காலங்களையும் அறிந்திருப்பவர் ஒருவர் மட்டும்தான். பரமபிதா பரமாத்மாவை தவிர வேற யாருமே திரிலோகநாதனோ திரிகாலதரிசியோ கிடையாது. லக்ஷ்மி நாராயணனுக்கு 3 உலகங்கள் மற்றும் 3 காலங்களை பற்றிய ஞானமே கிடையாது. முதல் இடை கடை பற்றிய ஞானம் கிடையாது. இப்பொழுது நம்மிடம் முழு ஞானமும் இருக்குது. 3 உலகங்களை பற்றிய ஞானமும் இருக்குது. பாபாவுடைய பட்டம் எதுவோ அது பிராமணர்களுக்கும் கூட கிடைக்கும். தேவதைகளுக்கு இந்த ஞானம் கிடையாது. நீங்க மிக உயர்ந்தவர்கள்.
எந்த குழந்தைங்க தன்னை திரிலோகநாதன் திரிகாலதர்சின்னு புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குவதில் பிஸியாக இருப்பாங்க. அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கணும். ஞான விஞ்ஞானத்தின் மூலம் ஆரோக்கியம் செல்வம் எப்படி கிடைக்குதுன்னு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு மதத்தினருக்கும் நீங்கள் எழுதணும். டெல்லியில் ஞான விஞ்ஞான பவனில் கூட இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா எத்தனை அயல் நாட்டினர் வந்து ஞானம் பெறுவார்கள்? கடைசி முடிவில் அனைவரும் புரிந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும். விநாசமும் அவசியம் நடந்தே ஆக வேண்டும். அப்படின்னா இல்லையா, உலகம் அழிதான் போகுது அப்படின்னா ஏன் பாபாவை நினைவு செஞ்சு விகர்மங்களையும் விநாசம் செய்யக்கூடாது? மேலும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா சுத்தமாகுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பதவி கூட உயர்ந்ததாக கிடைக்கும். ஞானம் மற்றும் விஞ்ஞானமே அனைத்துக்கும் ஆதாரம். முக்தி தாமத்தில் இருக்கிறவங்க யோகத்தை தான் விரும்புவாங்க. அந்த ஆத்மாவில் நடிப்பே அப்படித்தான் இருக்குது. மேலும் தேவி தேவதை தர்மத்தினர் ஞானத்தை தான் விரும்புவார்கள். சூப்பராக சொல்கிறார் இல்லையா? சரி, இப்போ அந்த விகாரமற்ற உலக ராஜ்யத்தை யோகத்தின் மூலமாக, யோக பலத்தின் மூலமாக, பாபாவை நினைவு செய்கிற அந்த நினைவு பலத்தின் மூலமாக தான் நம்ம அடையிறோம். இப்போ கண்டிப்பாக ராவனுடைய ராஜ்யம் அழிந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ராஜ்யம் வேணுமே, இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன் இறைவன் ஏன் உலகத்தை அழிக்கிறார், ஏன் உலகத்தை அழிப்பார்? அப்போ மரணம் நடந்து தானே ஆகணும். இப்போ மரணம் ஏன் நடக்குது, இறைவன் ஏன் மரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஆனால் அப்படியே கேட்டு பார்த்தாலுமே கூட அந்த ஆத்மா அந்த உடலில் அதுக்கு மேலே இருந்தால் துக்கத்தை தான் அனுபவிக்கும். அதனால தான் அந்த உடலை எடுத்து வேற உடலை எடுக்கிறதுக்கு போகுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆத்மா இருந்தால் இதுக்கு மேலே துக்கம் தான் அனுபவிக்கும், வேறு வழியே இல்லைன்னு போது இந்த உலகத்தின் அழிவு நடக்குது. ஸோ அது நடந்து தான் ஆகணும். ஸோ நடந்தால் தான் இது புது உலகமாக மாறும். ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள சங்கம யுகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, சம்பூர்ணம் ஆகிட்டு இருக்கிறீங்க. அதாவது சத்தியுகத்துக்கு தகுதியானவர்களாக, முழுமை நிலை உடையவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாமே அழுக்கானவங்க. ஆனால் சத்தியுகத்துடைய ஆரம்பத்தில் எல்லாருமே விகாரமற்றவர், எல்லாமே அவ்வளவு தூய்மையானவர்களாக இருப்பாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே இந்த சங்கமயுகம் இருக்குது. அப்போ இங்கே தான் ரெண்டு விதமானவங்களும் இருக்கிறாங்க சங்கமயுகத்தில் இல்லையா? பாபா குழந்தைங்களே ரெண்டும் இருக்குது. இன்னொன்று உலகத்தில் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாலும் விகாரிகளாக இருக்கிறாங்க, பாபா குழந்தைங்க நிர்விகாரியாக இருக்கிறாங்க. இந்த பாபா குழந்தைங்களே பார்த்தாலும் கொஞ்சம் பேர் விகாரிகளாகவும் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நிர்விகாரியாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு தண்ணி, அழுக்கு தண்ணி சுத்தமான தண்ணி ரெண்டும் கலக்கிறது தான் சங்கமயுகன்றோம் இல்லையா? உப்பு தண்ணியும் அதாவது கடலுடைய நீரும் ஆற்று நீரும் கலக்கிறது அங்கே சங்கம்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அழுக்கு போயிடுச்சுன்னா கண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி பாருங்கள், இது சூப்பரான பாயிண்ட் பாபா டச் பண்ணுறாரு. அழுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி அழுக்குன்னு சொல்ல முடியும், அழுக்கு போயிடுச்சுன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் இல்லையா, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. அதே மாதிரி ஆத்மாவில் அழுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற துக்கம்லாம் உங்களுக்கு தெரியும். அழுக்கு போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற துக்கம் எதுவுமே உங்களுக்கு அனுபவம் ஆகாது. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அதான் கர்மாதீத நிலை. இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இது சங்கமம் தான். ஏன் பழைய உலகத்துலேருந்து புது உலகம் மாறப்போகுது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இன்னொரு சங்கம் என்னென்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் சங்கமிக்குது, அதை சந்திக்கிறாங்க. மற்றபடி நதியும் கடலும் சங்கமிக்கிற சங்கமம் வந்து பல தலைமுறையாக நடக்குது. அதில் ஒன்றும் பெரிய மகிமை கிடையாது. ஒவ்வொரு தண்ணியிலும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இறைவனை சந்திப்பதன் மூலமாகத்தான் நீங்களும் இறைவனுக்கு சமமாக 3 கால ஞானத்தையும் 3 உலகத்தின் ஞானத்தையும் அறிந்த திரிகாலதர்சி திரிலோகநாதராக ஆகுறீங்க. இறைவனை தவிர யாருமே உங்களை அப்படி ஆக்கவும் முடியாது.
வேறு யாருமே திரிலோகநாதனோ திரிகாலதரிசியும் கிடையாது. 3 காலங்களை தெரிஞ்சவங்க ஸ்ரீகிருஷ்ணர் உட்பட யாருமே கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கே தெரியலன்னா இந்த கல்பம் ஃபுல்லாக யாருக்குமே தெரியாது. இறைவனுக்கு தான் தெரியும். அதை வந்து கடைசியில் நமக்கு கொடுக்குறார். அவருடைய டைட்டில் எதுவோ 3 கால ஞானத்தை அறிந்தவர் அப்படின்னு இறைவனு சொல்கிறோன்னா அதே டைட்டில் நமக்கு கொடுக்குறார். அதனால தான் சிவன் கையில் இருக்கிற அதே திரிசூலம் 3 கால ஞானத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த 3 இதை கொண்ட திரிசூலம் அம்மன் கையிலையும் கிடைக்குது. நாம தான் அம்மன் நிலையா அவருடைய மனைவியாக பிரியதர்ஷினியாக மாறுறோம். மற்ற யார்கிட்டையுமே இந்த ஞானம் லக்ஷ்மி நாராயணன் உட்பட யார்கிட்டையும் 3 உலகத்தை பற்றிய ஞானமோ 3 காலத்தை பற்றிய ஞானமும் கிடையாது. ஆனால் நம்ம கிட்ட மட்டும்தான் முழு ஞானமும் இருக்குது. தேவதைகளுக்கும் கிடையாது, பிராமணர்களுக்கு தான் கிடைக்கும். பாபாவுக்கு எதெல்லாம் பொருந்துமோ அது எல்லாமே பிராமணர்களுக்கும் பொருந்தது கிடைக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள், நீங்கள் மிக உயர்ந்தவர்கள்னு பாபா சொல்கிறார் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சொல்கிறது யார்? மனிதர்கள் உயர்ந்தவர்கள்னாலே அப்படியே தலைகால் புரியாமல் ஆடுறோம். ஆனால் இறைவனே சொன்னான். ஆனால் இறைவன் சொல்கிறதுக்கு நம்ம அந்தளவுக்கு வேல்யூ கொடுக்கல இல்லையா? இறைவனே சொல்கிற நான் மிக உயர்ந்தவன், அப்போ நான் இந்த மாதிரி தாழ்வான வேலையை செய்யலாமா அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடணும். நீங்கள் மிக உயர்ந்தவர்கள். எந்த குழந்தை தன்னை 3 லோகத்தின் தலைவன் 3 காலங்களை உணர்ந்தவன்னு புரிஞ்சிக்கிறாங்களோ, அதாவது திரிலோகநாத் திரிகாலதர்ஷன் புரிஞ்சிக்கிறாங்களோ, அவங்க பிறரையும் தனக்கு சமமாக ஆக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க. ஆஹா எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் டச் ஆகணும், மற்றவங்களும் பாபா குழந்தை ஆகணும், இதுலேயே பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும், புரிய வைங்க. அதாவது ஞானத்தின் மூலம் விஞ்ஞானத்தின் மூலம் ஆரோக்கியம் செல்வம் எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு போடுங்க அப்படிங்கிற. ஸோ விஞ்ஞானத்துக்கு ப்ராக்கெட்டில் நீங்கள் யோகம்னு போடலாம், விஞ்ஞானன்ற வேர்டும் வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் அது சயின்ஸ்ன்னு வர்றதுனால நல்லதாக போச்சு. அப்போ 2 மூலமாக ஆரோக்கியம் செல்வம் எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மதத்தினருக்கும் எழுதி புரிய வைங்க, நோட்டீஸ் அடிங்க, போர்டு வைங்க, எப்படி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க. டெல்லியில் இருக்கிற ஞான விஞ்ஞான பவனில் நீங்கள் இந்த மாதிரி கண்காட்சி வச்சிங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்களும் இந்தியர்களும் வந்து ஞானத்தை பெறுவாங்க. ஏன்னா கடைசியில் எல்லாருமே புரிஞ்சிக்க தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க கடைசியில். இப்போ பாபா சொல்கிறாரு, கடைசியில் உலகம் கண்டிப்பாக அழிஞ்சே தீரணும்னா ஏன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவத்தை அழித்து உயர்ந்த பதவி அடையக்கூடாது? பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் அது நடக்கும். ஏன் அதுக்கு முன்னாடியே பாபாவுடைய நினைவு செஞ்சு ஆத்ம தூய்மை ஆகக்கூடாது, உயர்ந்த பதவி அடையக்கூடாது, துக்கத்திலேருந்து விடுபடக்கூடாது? ஏன்னா உங்களுடைய பதவிக்கு, எதிர்காலத்தின் பதவிக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? எதிர்காலமாக இருந்தாலும் சரி, இப்போவும் சரி, சுகமாக இருக்கிறதுக்கான ஆதாரம் ஞானமும் விஞ்ஞானமும், அதாவது ஞானமும் யோகமும் நினைவும் தான். இப்போ ஒரு சிலர் நான் யோகா மட்டும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நாம் நம்ப மாட்டோம். அது எப்படி யோகா பண்ணுவாங்க ஞானத்தை எடுக்காமல் அப்படின்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, முக்தி தாமத்தில், அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தில் முக்தி தாமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு யோகம்தான் பிடிக்கும். அவங்க யோகத்தில் திருப்தி அடைஞ்சு போயிடுவாங்க. நான் வீட்டிலேருந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றவாங்க. ஆனால் தேவதை குழந்தைக்கு ஞானம்தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. அதனால ஞானத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய நடிப்பு அப்படி. நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் மேலே போயிட்டே இருக்கிறீங்க, அவங்க கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சூப்பர்ல. உலகம் கீழ் நோக்கி போகுது, ஆனால் நீங்கள் மட்டும் பறக்கிறீங்க. அதான் இயற்கை வெல்றது. எல்லாம் விழுறது இயற்கை, ஆனால் நீங்கள் மட்டும் ஏறுறீங்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்குத்தான் இது ஏறும் கலை, மற்ற எல்லாருக்கும் இது இறங்கும் கலை இந்த டைம். ஆனால் எல்லாருமே திரும்பி தான் போகணும். நீங்கள் போகிறதுக்கு இப்பயே பறக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த ஆத்மா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு நினச்சிட்டு கீழே விழுறதுல பிஸியாக இருக்குது. எல்லோரும் திரும்பி போகிறது வந்து பொது விஷயம், எல்லாரும் தான் போயாகணும். மற்றபடி ஆஸ்தியை அடையிறது இருக்குது பாருங்க, அது வந்து யார் போன கல்பத்தில் அடைஞ்சாங்களோ, பதவி அடைஞ்சாங்களோ, என்ன பதவி அடைஞ்சாங்களோ, எந்த விதமாக அடைஞ்சாங்களோ, அவை அனைத்தையும் சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ஆஸ்தி அடையிறதுக்காக பாபா தேவதை ஆத்மாக்கள் வந்துடுறோம்.
ஆனால் போன கல்பத்தில் அவங்க எப்படி பதவி அடைஞ்சாங்கன்றதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பிரம்ம பாபாவை எல்லாம் நுண்ணிப்பாக பார்க்குறாங்க, அம்மாவை பார்க்குறாங்க, ஒவ்வொரு என்ன அர்த்தம்? இவங்க தெரிஞ்சு போச்சு இவங்க தான் நாராயணன் லக்ஷ்மின்ட்டு. அவங்க எப்படி அடைஞ்சாங்கன்றதை பார்க்குறோம். நிறைய பேர் வருவாங்க, நாளுக்கு நாள் அவங்கள வர வைக்கிறதுக்கு நல்ல நல்ல யுக்திகள் கூட வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? பாபாவே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றாரு. ஞான விஞ்ஞான பவன்னு பேர் இருக்கணும்னு இன்னைக்கு ஒரு நல்ல யுக்தி சொல்றாரு. கூடவே நல்ல நல்ல சித்திரங்களும் இருக்கணும். இதுதான் மெயின். படம் மட்டும் அழகாக இருக்குது, ஆனால் அதில் உள்ள எழுத்து நல்லா இல்லைனாலும் வேஸ்ட்டு, எழுத்து நல்லா இருந்து படம் நல்லா இல்லைனாலும் வேஸ்ட்டு. ஸோ சித்திரங்களும் பிடிச்சி இழுக்கணும். உலகத்தில் நிறைய தவறான சித்திரங்கள் இருக்குது. ஒழுங்கினம் பகட்டான கிருஷ்ணரது ஓவியம் வரைகிறாங்க, உங்களுக்கு அதன் விஷயமே கிடையாது. அங்கே தேவதைகள் நடனம் ஆடுறாங்க, அவங்களோ குஷியில் விளையாடுறாங்க. இந்த ஓவியங்கள் போன்றவை இங்கே உள்ள வழக்கம். அங்கேயோ இளவரசன் இளவரசி விளையாடுவாங்க, சினிமா முதலிய எதுவும் அங்கே கிடையாது. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இங்கே தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. தந்தையையும் கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. இவர் யாருங்கிறது மனிதர்களுடைய புத்தியில் பதியவே மாட்டேங்குது. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரையே கேட்டு வந்திருக்கிறாங்க. சித்திரம் கூட முதல் தரமானதாக உள்ளது. பேரு ஷாம் சுந்தர். காமச்சிதையில் அமர்வதனால் ஷாம் ஆகிறார், அதாவது கருப்பாகிறாரு. ஞானச்சிதையில் அமர்வதனால் பின்னர் அரை கல்பத்துக்கு வெண்மை ஆகிறாரு. சத்தியுகத்தில் 21 பிறவிகளுக்கு அழகானவர்களாக இருந்தார். பின்னர் காமச்சிதையில் அமர்ந்து வெவ்வேறு பேர் உருவத்தில் வந்து ஷாம் ஆகிட்டாருன்னு புத்தியில் வரணும். ஏன் கருப்பாக காமிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ எப்படி புரிய வைக்கிறது? யாருடைய சித்திரத்தை கொடுப்பது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஷாம் மற்றும் சுந்தர்னு இவரைத்தான் சொல்கிறோம். ராமச்சந்திரரை ஷாம் சுந்தர்னு சொல்கிறது கிடையாது. அவரை ஏன் கருப்பாக காண்பிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிஞ்சிக்கல. இந்த சமயம் அனைவரும் கருமையே கருமையாக இருக்கிறாங்க. இது புரிந்து கொள்வதற்கான மிக நல்ல விஷயம். ஆனால் பிறர் நல்ல முறையில் புரிஞ்சிக்கணுமே. கண்காட்சியில் கற்றுக்கிறதுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல குழந்தைகள், அதாவது சகோதர சகோதரிகள் மைதானத்துக்கு வரணும். மற்றவர்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். யாராவது நிந்தித்தாலும் பரவாயில்லை, சங்கம யுகத்தில் நிந்தனைகளை அடையத்தான் வேண்டும், நல்லது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் சங்கம யுகத்துடைய மகிமையில் அதுவும் ஒன்று. நிந்தனைகளை பொறுத்து கொள்றதும் அடைஞ்சுதான் ஆகணும், நல்லது அப்படின்னு சூப்பராக நல்ல நல்ல யுக்தி சொல்றாரு பாபா. இன்னைக்கு நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்களாம் இறங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏறும் கலை, மற்றவங்களுக்கு இறங்கும் கலை. சரி, இப்போ ஞான விஞ்ஞான பவன் பேர் வைங்க. கூடவே நல்ல நல்ல சித்திரத்தை வச்சுக்கோங்க. ஆனால் தவறான சித்திரங்களை மனிதர்கள் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ராதை கிருஷ்ணருடைய படங்களை வந்து ரொம்ப ஆபாசமாக வருது. நிறைய படம் கோயிலே அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி படத்துடைய அவசியம் கிடையாதுன்றார். உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் உண்மையை தான் சொல்லணும். சரி, அது போட்டால் தான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி அசிங்கமான சித்திரங்களை நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே குஷியில் விளையாடுறாங்க. இளவரசன் இளவரசி குஷியில் விளையாடுறாங்களே தவிர இங்கே மாதிரி விகாரத்தில் இல்லையா, கிருஷ்ணர் ராதையை லவ் பண்ண மாதிரி அப்படியே மயங்கி அவருடைய நெஞ்சில் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி படங்கள் நிறையா வருது. அது உண்மை கிடையாது. அங்கே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே கணவன் மனைவியே அப்படி இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இல்லையா? அங்கே சினிமா மாதிரியான விஷயம்லாம் கிடையாது அவங்கள அந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு.
அந்த அளவுக்கு தூய்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியுது. அப்பாவை பற்றியும் நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இந்த பிரம்மா யாருனோ அல்லது சிவபாபா யாருனோ யாருக்குமே புரியல. ஏன்னா கீதானாலே ஸ்ரீகிருஷ்ணருடைய பேர் தான் அவங்களுக்கு தெரியுது. பல ஜென்மமாக அதான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற சித்திரங்கள் முதல் தரமான சித்திரம். இந்த லக்ஷ்மி நாராயணன் வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கிற எல்லா சித்திரத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சித்திரங்கள். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மகாவிஷ்ணுவுமே கூட திருமூர்த்தியில் இருக்குது, அதுவும் செம அற்புதமான சித்திரம். இப்போ ஷாம் சுந்தர்னு இது ஒரு சூப்பரான பாயிண்ட் பாருங்க. ஷாம் சுந்தர்ன்ற பேர் கிருஷ்ணருக்கு தான் வைக்கிறாங்க, ராமர் கூட வைக்கல. ஏன்னா பாதி கருப்பு பாதி வெள்ளை. சத்தியுகம் திரேதாயுகம் 2500 வருஷம் வெண்மையாக இருந்தவர் காமச்சீதையில் உட்காந்து அடுத்த 2500 வருஷம் கருப்பாயிடுறார். ஆனால் ராமருக்கு அது கிடையாது. ஏன்னா ராமர் வந்து பாதி கருப்பு பாதி வெள்ளை கிடையாது, கொஞ்சம் தான் வெள்ளை, மீதியெல்லாம் கருப்பாயிடுறார். அதனால் அது வேறு யாருக்குமே அது பொருந்தாது. அது உங்கள் புத்தியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஞானச்சீதையில் உட்கார்றதுனால அரை கல்பத்துக்கு வெண்மையாக ஆயிடுறாங்க. அப்போ ஏன் அவரை கருப்பாக காட்டியிருக்காங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. எப்படி புரிய வைக்கிறது, யாருடைய சித்திரத்தை வச்சு புரிய வைக்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ புரிய வைங்க. ஏன் ஷாம் சுந்தர்னு சொல்லிட்டார். ஸோ இந்த ஞானத்தை வச்சே நாம் ஒரு சித்திரங்கள் உருவாக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த சித்திரம் வரலை. பக்தியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பாதி கருப்பாக பாதி வெள்ளையாக ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுற மாதிரி வட இந்தியாவில். அப்போ அந்த சித்திரத்தை வச்சு புரிய வைங்க. இப்போ வந்து எல்லாருமே கருப்பாக தான் இருக்கிறாங்கன்ற, அதாவது விகாரத்தில் விழுந்து. அப்போ நீங்கள் இது புரிய வைக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான், ஆனால் மற்றவங்க புரிஞ்சுக்கணுமே. ஸோ நல்ல வாய்ப்பு இருக்க கண்காட்சியில் குழந்தைங்க மைதானத்துக்கு வந்து புரிய வைங்க. மற்றவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நல்ல நல்ல குழந்தைங்க திறமையாக புரிய வைக்கக்கூடியவங்க வரணும் இந்த மாதிரி சேவையில். எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்க. யாராவது உங்களை நிந்திக்கிறாங்களா, பரவாயில்ல, சங்கமத்தில் நிந்தனைகளை அடையத்தான் வேண்டும் இல்லையா. நிந்தனை வந்து எல்லா பக்கமும் வரும். லௌகீக பரிமாரத்துலேயும் வரும், அலௌகிக பரிவாரத்துலேயும் வரும், வெளியில் அஞ்ஞானி ஆத்மாக்கள்கிட்டையும் இருந்து வரும். அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதை வாங்குறதுனால தான் உங்களுக்கு பதவி இல்லையா. அதையும் மீறி மீறி நீங்கள் சேவை செஞ்சு போயிட்டே இருக்கிறதுல தான் உங்களுக்கு பதவி கிடைக்குது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்காக தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவராக ஆகணும். ஸ்ரீமத் படி நடந்தால் மட்டும்தான் உயர்ந்தவராக ஆக முடியும். காமங்கிற இந்த மகா எதிரி மேலே வெற்றி அடைந்து முழுமையான விகாரமற்றவர் ஆகணும் இல்லையா. காமந்தான் முதல் எதிரி, மிக பழைய விரோதி, மிக பெரிய விரோதி. அவனை வெல்லணும். கொடுமைகளை கண்டு பயப்பட வேண்டாம். கொடுமைகளை கண்டு பயப்பட வேண்டும். ஏன் தான் இப்படி தப்பாக பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லையா. கொடுமைகளை கண்டு பயந்து விகாரிகளாக மாறாதீங்க, தூய்மையாக இருங்க அப்படின்றது தான் பாபா வாணியில் சொல்லியிருக்கிறது. இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாணியை படிக்காமல் டைரெக்டாக தாரணைக்கான முக்கிய சாரம் மட்டுமே படிக்கிற நிறைய பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. சென்டர்லேயே நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ ஞானமே உல்ட்டாவாக போயிடுது இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் வாணியை படிக்கும்போது நமக்கு தெரியும் எது தப்பாக இருக்குதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு வர பயந்துடக்கூடாது. தூய்மைக்காக எதற்காகவும் தூய்மை இழந்துடக்கூடாது. நினைவு சக்தி மூலம் ஆத்மாவை தூய்மையாக்கணும். ஸோ பாபா நினைவு செஞ்சு செஞ்சு தூய்மை ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக கர்ம கணக்கு முடியும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க துக்கம் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. ஸோ தூய்மை ஆக்குங்க. நினைவு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நினைவு செஞ்சு தூய்மை ஆகுங்க. திரிகாலதேசி திரிலோகநாதன் ஆகி, அதாவது 3 கால ஞானம் உடையவராக 3 உலகத்தின் தலைவனாகி மற்றவங்களையும் தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய இந்த ஈஸ்வரிய சேவையில் நிரந்தரமாக ஈடுபடுங்க. கண்டினியூஸாக இந்த சேவையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அனைத்து தர்மத்தினருக்கும் அவசியம் செய்தி கொடுக்கணும் இல்லையா. பாபா சொல்கிறார், நீங்கள் செஞ்சு காட்டுங்க, உங்களை பார்த்து மற்றவங்க வருவாங்கன்னு சொல்கிறார். ஏன்னா மற்ற தர்மத்தினருக்கு செய்தி கொடுக்கறது வந்து பாபா கிறிஸ்தவர்களுக்குன்னே தனியாக மண்டபத்தை பிடிச்செல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா தெரியல.
ஸோ அப்படி கொடுக்கணும், அவசியம் செய்தி கொடுக்கணும் எல்லா தர்மத்தினருக்கும். ஏன்னா எல்லாரும் ஆத்ம உணர்வில் பார்த்தா அவங்க கிறிஸ்டின் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு வரக்கூடாது. அதுவும் ஆத்மா, அதுவும் பாபாவுக்கு பிரியமான குழந்தை. ஸோ அவசியம் செய்தி கொடுக்கணும். வரதானம். மனம் புத்தியினுடைய ஒருமுக நிலைப்பாட்டின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், கர்மம் மட்டுமே அனைத்துமாக உள்ளது அப்படின்னு உலகத்தினர் நினைக்கிறாங்க. ஆனா கர்மம் தனிப்பட்டது அல்ல. கர்மம் மற்றும் நினைவு ஆகிய ரெண்டுமே இணைஞ்சு இருக்குதுன்னு பாப்தாதா சொல்றாங்க. அந்த மாதிரி கர்ம யோகியானவர்கள் எத்தகைய கர்மமானாலும் அதில் எளிதாக வெற்றியை பலனாக பெறுவார்கள். ஸ்தூல கர்மம் செய்றீங்களோ அலௌகிக கர்மம் செய்றீங்களோ, ஆனா கர்மத்துடன் கூடவே நினைவும் இருக்கணும். அதாவது மனம் மற்றும் புத்தியினுடைய ஒருமுக நிலைப்பாடு இருந்ததென்றால் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது என்ற அர்த்தம். கர்மயோகி ஆத்மாவிற்கு தந்தையின் உதவி தானாகவே கிடைக்கிறது. சூப்பர் இல்லையா? சம பாயிண்ட். இது ஆக்சுவலாக அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் வரும், பக்தி மார்க்கத்தின் கீதையிலையும் இது வரும். ஆனால் இவ்வளோ விளக்கமாக வராது. ஆனால் இருக்கும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்ட்டு. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, உலகம் என்ன நினச்சிருக்கான், எனக்கு டைமே இல்லைப்பா யோகா பண்ண, நிறைய வேலைன்னு பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலை வேற யோகா வேறன்னு தனித்தனின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, கர்மயோகிக்கு கர்மமும் யோகமும் இணைந்து இருக்குது, ஒரு சேர இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி கர்மயோகியாக இருக்கிறவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கண்டிப்பாக அடங்கி இருக்கு, நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா அந்த யோகத்திலிருந்து செஞ்சதுக்கான பலனே வெற்றி தான்றார். கண்டிப்பாக வெற்றி அடையும். நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அடையாது, ஆனால் கரெக்டாக அடைய வேண்டிய நேரத்தில் அடைஞ்சிடும். நினைக்கிற நேரத்தில் அடையும், அடையாமல் போனாலும் கவலைப்படாதுங்க. பாபா நினைவில் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் நடக்கும். நினைவில் இருக்கிறது தான் உங்களுடைய வேலை, மற்றதெல்லாம் பாபா பார்த்துக்குவார். அப்போ நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் பாபாவுடைய சேவை, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி சேவை மட்டும் இல்லாமல் லௌகிக சேவையாக இருந்தாலும் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையிலுமே பாபாவுடைய நினைவு இருந்துச்சுன்னா, நினைவு இருக்கணும். அது நினைவு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மனசு புத்தி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் நினைவு இருக்கும். இல்லை ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் இந்த உலகத்தை சாரலை, இங்கே பேசுகிறத நான் கவனிக்கலை, நான் பாபா கிட்டே இருக்கிறேன், பரந்தாமத்தில் இருக்கிறேன், 1000 கோடிக்கணக்கான குழந்தைங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சக்தி கொடுக்குறதா என்னுடைய கடமை அப்படின்னு உங்கள் மனசு புத்தியை சுத்த கற்றுக்கணும். அப்படி உங்கள் கண்ட்ரோலில் ஒருமுகப்பட்டு இருந்துச்சுன்னா வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கர்மயோகி ஆத்மாவுக்கு தன்னுடைய புத்தியை பிரித்து நினைக்க விரும்புகிற இடத்துல நிலைக்க வைக்கக்கூடிய கர்மயோகி ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய உதவி தானாகவே கிடைக்குதுன்றார். சம சூப்பரான பாயிண்ட் இது. வரதானம் ஸ்லோகன், தந்தையின் அன்புக்கு நீங்கள் கைமாறு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? மனதினுள் பற்றற்ற நிலை மற்றும் மன்மனாபவ நிலையில் இருங்க. சூப்பர் இல்லையா? பாபாவுடைய அன்புக்கு நீங்கள் கைமாறு செய்யணும்னா உங்கள் மனசில் பற்றற்ற நிலை இருக்கணும். பற்றுனா என்னன்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நிலை தான் பாபாவுக்கு. ஏன்னா பாபா நமக்கு அவ்வளவு அன்பு கொடுக்குறாரு. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துட்றாரு, சங்கமயுகத்திலே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் 21 பிறவிக்கு வேறு வரப்போகுது. ராஜா மாதிரி இல்லை, ராஜாவாகவே வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கன்றது, பற்றற்று இருக்கும். அந்த பற்று இருந்தால் தான் துக்கம் வருது. இப்போவே நீ குஷியாக இருன்றார். குஷியாக இருக்கிறதுக்கு பற்றற்று இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மனசளவில் எண்ணத்தில் கூட பற்று இருக்கக்கூடாது, கனவுல கூட பற்று இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலை, அந்த மாதிரி நிலையிலும் மன்மனாபவ நிலையிலும் இருக்கிறது தான் பாபாவுடைய அன்புக்கு நாம் செய்கிற பிரதிபலன், கைமாறு. இப்போ என்னது? ஒரு பாபாவை தவிர
என் உலகத்தில் யாருமே கிடையாது. இது ஒன்று தான் பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு சாரத்தை தான் ஜானகிதாதி பிடிச்சிக்கிட்டு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு பாபா தவிர யாரும் இல்லை, ஒரு பாபா எப்போ நீங்கள் அவங்க பேசுகிறத கேட்டாலும் இந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்தே தீரும் இல்லையா? அதுவும் சமீபமாக. இப்போ இதுதான் பாபாவுடைய. அப்போ பாபா மேலே நான் அன்பாக இருக்கிறேன்னா இந்த ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க. இல்லை எனக்கு மற்றவங்க மேலே அன்பு இருக்குதா, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான்லாம் யார் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பாபாவுடைய அன்புக்கு நீங்கள் பிரதிபலன் இல்லை. அதாவது பாபா மேலே நீங்கள் அன்பு காட்டலன்னு அர்த்தம். பாபா மேலே நீங்கள் பாபா அன்பு கொடுக்குறார், நீங்கள் திருப்பி அன்பு எப்படி கொடுக்கணும்னா யார் மேலேயும் பற்று இல்லாத நிலையும், ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ற அளவுக்கு வெறும் அந்த பாபா ஒளிப்புள்ளியாக உங்கள் மனசில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மன்மனாபாவன்ற விரதத்தில் இருந்தீங்கன்னா அதுதான் பாபாவுடைய அன்புக்கு நீங்கள் கொடுக்குற கைமாறு. ஓம் சாந்தி. சூப்பரான வாணி.